ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. அதுல வந்து சின்ன சின்ன ரெசிபிஸ் இது மாதிரிதான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருந்தது, இவ்வளவு நாள் இருந்தது. ஆனா இன்னைக்கு டவுட்ஸே இல்ல, யூஸும் இல்ல. என்னோட சின்ன வயசு போட்டோ போட்டது ஒரு குத்தமா? அதை பார்க்க பிடிக்கலையா அவங்க எல்லாருக்கும்? என்னன்னு தெரியல. 300க்குள்ளே நிக்குதுங்க. இப்படி நின்றதே இல்ல. 1000க்கு மேல போயிருக்கும். எனக்கே ஆச்சரியமா போச்சு. அப்ப நார்மல் டே இன் மை லைஃப் போகணும், இல்லாட்டி வெயிட் லாஸ் ரிலேட்டட் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம சேனலே பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்ல யூடியூப் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணதா எனக்கே புரியல. அப்ப நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இவ்வளவு போட்டோஸையும் எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு ஒரு சிலர் 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் சூப்பர் சூப்பர் இது மாதிரி. அவ்வளவுதான். மத்தபடி ஒரு ரியாக்ஷனும் இல்ல. சரி, இந்த போட்டோ எல்லாம் ஒரு யூடியூப்ல சேவிங்ஸ்ல இருந்த மாதிரி அது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மனசு தேத்திக்கிட்டேங்க. அப்ப நம்மளோட சேனல் வந்து அந்த அளவுக்கு வெயிட் லாஸ்க்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி நினைச்சிறேன். அப்போ நம்மள வந்து ரொம்ப க்ளோஸ்டா பார்ப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச ரொம்ப வெறித்தனமா பிடிச்சவங்க மட்டும் தான் அந்த நம்ம என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டர், நிறைய சிஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதை நினைச்சிட்டு இருந்தேன், என்னடா அப்படின்ட்டு. நார்மல் டே இன் மை லைஃப் மாதிரி நான் சமைக்கிறது இதை கூட பாத்துடுறாங்க. நான் இன்னைக்கு டாபிக் இப்படி போட்டேன்ல, டச்சு கூட பண்ணல அப்படிலாம் பாத்துக்கோங்களேன். ஐயோ. அப்புறமா என்ன பண்றதுங்க, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு, இது ஒரு லேர்னிங் அப்படின்ட்டு. ஆனா அதுல டே இன் மை லைஃப் இருந்தது. அதுல நான் வெளில சொல்லல, தம்ப்நெயில்ல வந்து சொல்லல, வெறும் ஆல்பம் மட்டும் தான் உள்ள இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அதுலயும் டிப்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனா பாக்கல உள்ள போய். ஏன்னா வெளியிலேயே இந்த மாதிரி இருக்கும், ஸ்வைப் பண்ணிட்டு போறாங்களா இல்ல ஸ்ப்ரெட் பண்ணலையா யூடியூப் அப்படின்னு தெரியலங்க. சோ அதுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன், அப்புறம் டீச்சர்ஸ் டே, அதுக்கப்புறம் மிலாடி நபி. இத்தனை 3மே ஒரே நாள் வந்தா எப்படி எங்களுக்கு லீவு கிடைக்கும்? 3 வித்தியாசமா வந்தா தானே எங்களுக்கு லீவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது லீவ் விடலையேன்னு அது பெரிய வருத்தமா இருக்குங்க. இப்ப பசங்களுக்கு லீவ் விட்டா கொஞ்ச நேரம் லேட்டா எந்திரிக்கலாமேன்ற மாதிரி இருக்குது. என்ன பண்றது? அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு இது என்ன பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவேன் இல்லையா, நார்த் இந்தியன்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. சோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு டிஃபன் மாதிரி இட்லி, சட்னி, வடை அந்த மாதிரி கேட்டிருந்தாங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் மட்டும் எடுத்திருந்தா எல்லாத்துக்கும் பத்தாதுன்னு மீன்ஸ் 2 அந்த மாதிரி இட்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸே சாப்பிடணும்னா யோசிச்சு பாருங்களேன் அப்படின்ற பட்சத்துக்கு. அப்படின்னு நம்ம வந்து குவான்டிட்டி அதிகமா தான் செஞ்சு கொடுத்து விட்டோம். அப்ப ஒரு பாட் லஞ்ச் மாதிரி எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க. இப்ப இங்க நார்த் இந்தியன் நிறைய ஏரியா இருக்கு இல்லையா, பீகார், ஒடிசா, அப்புறம் நிறைய இங்கேயே இருக்காங்க பஞ்சாப்காரவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, அங்கங்க உள்ள ஸ்பெஷல் எல்லாருமே எடுத்துட்டு வர்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு வந்து சாப்பிட்டுருக்காங்க. சோ நம்மளோட தமிழ்நாடு இட்லி சட்னி. நாளைக்கு என்ன பண்ணேன்னா, இட்லி, தக்காளி சட்னி, வதக்கிறப்போல, அப்புறம் தேங்காய் சட்னி, பருப்பு வடை, இது 4ம் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். சூப்பரான ஒரு ஃபீட்பேக் வந்தது. எல்லா சாப்பாட்டோடையும் நம்மளோட பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ், ஹஸ்பண்டோட பாஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சொன்னாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி. எங்க வீட்டுக்கு செம்ம வினை செம்ம அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு ஒரு காலைல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பண்ணும்போது டப்னு வேகமா அந்த அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அங்க ஒரு அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் போது அது ஒரு சந்தோஷம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, செஞ்சு கொடுத்து விட்டேன். எனக்கு வந்து உண்மையா சொன்னேன், குக்கிங்ல இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு விஷயம், நம்ம செய்யறத வந்து அனுமதிக்கணும். இப்ப நீ வந்து செய்யாதானா செய்யவே மாட்டோம் நம்ம. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன்ல நான் தான் ராணி, உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா இதுல வந்து ட்ரை பண்ணு, நாங்க சாப்பிட அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்தே, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி 0 நானு. ஆனா என்னோட இன்ட்ரெஸ்டோடையும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீட்டோட கோஆபரேஷன், 2 பேரு எங்க வீட்டுல உள்ளவங்க, என்னோட மாமியாரா இருக்கட்டும், என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், அதை வந்து நம்மள வந்து ஒரு பண்ணு அப்படின்ற ஒரு இது கொடுக்கணும் பாத்தீங்களா, அது ஒண்ணு.
என்னோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ஒரு யூடியூபரா உங்களுக்கு இவ்வளவு வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னா எனக்கே ப்ரௌடா தான் இருக்கு உண்மையாவே சொல்லணும்னா. ஏன்னா நான் ஜீரோங்க குக்கிங்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சாம்பார் சாப்பிடும்போது இதெல்லாம் கிடக்கும்ல அப்படின்ற ஒரு திங்கிங். கல்யாணம் பண்ணி வரும்போது உண்மையா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட போன் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த டைம்லயுமே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நார்மல் போன் தான். அப்ப யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் இல்ல, யோசிச்சு பாருங்களேன். ஆனா அப்பயுமே வந்து ரொம்ப மோசமா செய்ய மாட்டேன், சாப்பிட்ற அளவுக்கு அது இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு சமையல் வித் சரவணன் ஒரு சிஸ்டர் போடுவாங்க, ஸ்டவ்வோடு சமைக்கும் போது லவ்வோட சமைங்கன்னு சொல்லும்போது சுமாரான சாப்பாடு கூட சூப்பரான சாப்பாடா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அது உண்மை, கண்டிப்பா உண்மை. சோ அதுதான். ஆனா ஒண்ணுமே லேர்னிங்ல ஆனா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை வந்து அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி, அதுதான் என்னோட இன்னைக்கு ஆனது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்னோட ஃபுட்ஸ் வந்து அப்ரிசியேஷன் கிடைச்சிருச்சு. என்னோட சித்தியா இருக்கட்டும், என்னோட அம்மாச்சி, இவங்கலாம் எங்க அம்மாச்சி எல்லாம் இருக்கும்போதே என் பேத்தி என் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு பலகாரம் சுட்டு சாமி கும்பிடுறது, விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இதெல்லாம் உங்கள்ட்ட காமிக்கிறதுல இது யூடியூப் முன்னாடியுமே நான் இப்படிதான் இருந்தேன். சோ அப்பெல்லாம் அம்மாச்சி இருக்கும்போது பார்த்துட்டு சொல்லுவாங்க, கேக் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப சொல்லுவாங்க, இந்த வயசுல நீ எங்க அம்மா சொல்லுவாங்க என்ன மாதிரி அம்மாச்சி வந்துருச்சு, அம்மாச்சி சொல்லுவாங்க என்ன மாதிரி என் பேத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவது உண்மையாவே எவ்வளவு ப்ரௌடா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அந்த வார்த்தை என்னை வளர்த்த என்னோட அம்மாச்சிக்கு நான் கொடுத்துட்டேன். அது போதும்ன்ற ஒரு அதுதான் வேணும் நமக்கு. ஒரு விஷயம் நம்மளை வளர்த்தவங்களுக்கு, அம்மா அப்பா இல்லாம நம்மளை வளர்த்தவங்களுக்கு ஒரு இது அது வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுதான் எப்பவுமே இன்ட்ரெஸ்டோட பண்ணாதுதான். ஸோ இன்னைக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தேன்னா ஹஸ்பண்ட் அவ்வளவு சந்தோஷமா அப்ரிசியேஷன். ஆல்ரெடி ஒரு சிக்கன் குழம்புலாம் வச்சு கொடுத்து விட்டேன்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ரொம்ப அவங்களோட பாஸே வந்து சொன்னாங்களாம், எங்களோட ஃபுட், நம்மளோட ஃபுட்டு நம்ம தான் குவான்டிட்டியும் அதிகமா கொடுத்தது, மத்த எல்லாருமே கம்மியா தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அது காலைல சொல்லி யோசிச்சு பாருங்களேன், இட்லியை வச்சு சட்னி 2 இது பண்ணி அவங்களுக்கு டக்குன்னு கொடுத்து விட்டாச்சு 9 மணிக்குள்ள. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க எனக்கு. அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதான் இன்னைக்கு டேல இருக்க போகுதுங்க. ஒரு சிம்பிளான பிளாகோ தான் இருக்கும், சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாருமே வெயிட் லாஸை பத்தி டவுட்ஸ்ன்னு கேட்கல. அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, போன டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஜெயபிரியா சிஸ்டர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அண்ணி என்னன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த போர்டு சாக்பீஸ் வச்சு எழுதிட்டே இருப்பேன். நான் எழுதிட்டு குழந்தைங்க, குட்டி குழந்தைங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து விளையாடுறது. அப்ப ஒரு டீச்சர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்திருக்குது. நமக்கு மைண்ட்ல இருக்கும்ல ஒரு ஓரத்துல ஒரு விஷயம், நமக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிசினஸ்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் பிசினஸ் மைண்டட் வந்துருச்சு எனக்கு. அது ஒண்ணு. அப்ப என்கிட்ட சொல்லி நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவங்க போன வருஷம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? நானும் தேங்க்யூ சொன்னேன். அப்ப சொன்னாங்க, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயமும் ஒரு டீச்சருக்கான ஒரு விஷயம் தான். எங்க எல்லாருக்குமே வெயிட் லாஸ்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் பாடம் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே அந்த டீச்சர்ஸ் டேல இருந்து இப்ப ஏதோ ஒரு டீச்சிங் வேலை பாக்குற, நீங்க அன்னைக்கு டீச்சர் ஆகணும்னு நினைச்சீங்க, ஆனா இன்னைக்கு அது லைன்ல தான் நீங்க இருக்கீங்க, டீச்சரா தான் இருக்கீங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ பாருங்களேன், அது எனக்கு அது சொன்னோடனே அந்த டீச்சர்ஸ் டே நினைப்பு வரும்போதுதான் நம்மளும் ஒருத்தவங்களுக்கு உன்னை கத்து கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உண்மையான சந்தோஷமா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன நெருங்கின சிஸ்டர்ஸ் எல்லாருமே தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தது என்ன, இந்த ட்ரெஸ்ல நல்லா இருந்தீங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த சொக்கத்தங்கம் படத்துல உள்ள அந்த தங்கச்சி கேரக்டர் இருப்பாங்கல்ல, வெள்ளையாய் மடம் பிள்ளையாய் கூடம் கொண்டவன் நீ அல்லவா, அந்த சாங்ல வர அந்த பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த கிரீன் ட்ரெஸ்ல நல்லா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டுடியோல எடுத்த போட்டோஸ் இந்த மாதிரி யூனிக்கா சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னைய வந்து ரொம்ப விரும்பி பாக்குறேன் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்ஸ். சரிங்களா, சரி வாங்க. வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் வந்து என்னைக்கு டே கன்ஃபார்ம் பண்ண, திங்கட்கிழமை இருந்து பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். சோ பாருங்க, என்னன்னு பார்த்துட்டு எல்லாருமே சொல்லுங்க, சரிங்களா. சரி வாங்க, இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு வந்து காஃபி கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே, கவனுக்கு லீவு, ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸு. ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, வடை அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லாருமே அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது அவங்கவுங்க ஸ்பெஷல், அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது, ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அந்த ப்ராட் லஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து பண்ணுறதுக்காக நான் வந்து வதக்கு சட்னி எப்பவும் போல் தக்காளி சட்னி அரைப்போம் இல்லையா, கொஞ்சம் கொத்தமல்லி தலைலாம் தூவி நல்லா வதக்கி அதை வந்து ஆற வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி ரெசிபி. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் போடலை. அதுக்கப்புறமா வந்து இட்லியும் ஊற்றிடலான்ட்டு ஒரு இதில் வந்து ஊற்றிக்கிறேன். சும்மா தண்ணியில் அந்த பிளேட்டை நினச்சிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சரி ஊற்றி ஒன்று ஒன்றா எடுத்து ஹாட் பாட்டில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்களேன், இட்லி எடுக்கும்போது லைட்டாக பின்னாடி மட்டும் வாஷ் பேஷனை திறந்து தண்ணி மட்டும் திறந்து அப்படியே விட்டுட்டோம்னா ஃப்ரண்ட்டில் அழகாக அந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். ஹாட் பாட்டில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் சட்னி, வதக்கு சட்னி அரைச்சேனாவே வதக்கியாச்சேன்ட்டு நான் தாளித்து கொட்ட மாட்டேன். இன்றைக்கி ஒரு தாளிப்பும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் கொட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஹாட் பாட்டில் வேறு ஹாட் பாட்டில் கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு அது உள்ள வாழை இலையெல்லாம் போட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இட்லி வச்சு பேக் பண்ணோம். அப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி போட்டுட்டு இட்லி சட்னி வச்சு கொடுத்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடைக்கு வந்து எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. சோம்பு, வரமிளகாலாம் போட்டு அந்த கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி போட்டு பூண்டு வந்து தட்டி சேர்த்து இதெல்லாமே பண்ணி அரைச்சி வடையை வந்து போட்டு எடுத்துக்கலான்ட்டு அப்புறம் தேங்காய் சட்னியும் சைடில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல தான் அதுக்கும் தாளிப்பு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வடை எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. சூப்பர் கிறிஸ்பியாக வடை வந்து ரெடி. அதுக்கப்புறம் ஃபாயில் ஷீட்டில் வந்து ரேப் பண்ணி வச்சாச்சு வடையை மட்டும். ஏன்னா அதில் அப்படியே வச்சோம்னா நான் அப்படியே கொஞ்சம் சூடாகவும் இருக்கும். ஹாட் பாட் நிறைய இட்லி, அதுக்கப்புறம் இதில் தேங்காய் சட்னி, அதில் தக்காளி சட்னி 2 டப்பாவில், அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபாயில் ஷீட் இதில் வடை, அப்புறம் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு வந்து கிளம்பியாச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 3 இட்லி, ஒரு வடை, சட்னி, அதாவது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வந்து காலி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வந்து வச்சு விட்டாச்சு. கொஞ்சம் கெட்டியாகவே வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான். ஸோ ஒருத்தவங்க எல்லோரும் சாப்பிட்றது இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணிக்காச்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து மாடியில் இருக்க ரூமுக்கு வந்து போயிட்டு போய் துணி எல்லாமே மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக மனசுக்கு இருந்துச்சுங்க, ரொம்ப திருப்தியாகவே. நல்லா செம்பில் இருக்க தண்ணியை மாற்றிட்டு விளக்கு போட்டு பூவெல்லாம் பறித்து வச்சு சூடம் ஊதுபத்தியெல்லாம் காட்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நேற்று வந்து மாடியில் காய போட்ட துணி எல்லாமே அள்ளிட்டு கீழே வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்து கவன் தருன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் அள்ளிட்டு வந்த துணி எல்லாத்தையும் மடித்து வச்சிடலான்ட்டு மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி உலைக்கு வந்து அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடலான்ட்டு அதையும் வந்து ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போட்டிருந்தோம்ல மிஷினில் அந்த துணியை எடுத்து கொஞ்சம் வெயில் போடுதுன்னு காய போட்டேங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எடுக்க ஒரு 5 நிமிஷம் வந்து தூத்தல் போடுறது, அதுக்கப்புறமா வெயில் போடுறதுன்னு இந்த மாதிரியே இருந்ததுங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் குக்கரில் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் எல்லா வடையும் பேக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வடை மட்டும் அம்மாச்சிக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதை பிசைகிறதுக்காக. அவங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தா பிடிக்கும், ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வடையை வந்து இந்த மாதிரி உதுத்து போட்டுறணும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பு மட்டும் தேவைன்னா போட்டுட்டு நம்ம அப்படியே கையாலே பிசைஞ்சுக்கணும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியில் உள்ள புளிப்பு போதுன்னா விட்டுறணும், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அம்மாச்சிக்கு வந்து இந்த மாதிரி தயிர் சாதம் வச்சாதாங்க பிடிக்கும் இந்த வெயில் டயத்தில். அதனால் அந்த வடை பிசைஞ்சோல்ல அதையும் வச்சு கொடுத்தா செம்ம காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாதம் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஸோ அதை வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வேணும்னா கூட போட்டுட்டு ஒரு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாதம்
உப்பு தேவையான அளவு போட்டு கிளறி எடுத்துக்க போகிற வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு முட்டை சாதங்க, செம்மையாக இருக்கும். நல்லா கிளறி எடுத்துக்கிட்டாச்சு. சிம்பிளாகவும் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வரமிளகாய் ஃப்ளேவர் இருக்குது இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை சாதம் ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சிம்பிளாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்குங்க இப்போது, அதனால தான். அதுக்கப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி டீச்சர்ஸ் டே இல்லையா, ஸோ அதனால் டியூஷன் பொண்ணுக்கு வந்து ஒரு டெடி பியர் மாதிரி பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு பென்னு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாக்லேட் அதை வாங்கி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு சிலர் வந்து. அதனால் அதை போய் கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு சின்னவரும் போய் என்னமோ அவர் படிக்கிற மாதிரி அவர் கொண்டு போய் கொடுத்தாரு ஒன்று. ஸோ செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி ஈவினிங் ஆகிடுச்சு, அமைச்சு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்து அப்புறம் டின்னர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறேன்னா சிக்கன் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ பக்கம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதை மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு, தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி உப்பு போட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், நான் கடைசியில் சேர்த்துருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்க வேண்டியது தான். தேங்காயும் முந்திரி பருப்பும் வெயிட் லாஸில் இருக்க டயத்தில் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு வதக்கினதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் சிக்கன் கிரேவி. நல்லா வந்து கொதிக்க விட்டால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி இங்கிட்டு தோசை ஊற்றுறதுக்கும் ரைட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா கலர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம முட்டை தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசை தான் வந்து ஊற்றி சூப்பராக வந்து சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும்ல, போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா இதில் லைட்டாக மேலே வந்து சட்னிலாம் வச்சோன்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த இட்லி பொடி ஊற்றுவோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு அந்த கிரேவிக்குனால ப்ளைனாக முட்டை தோசை போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா சூப்பராக ஒரு 2 முட்டை தோசை அது கூட அந்த சிக்கன் கிரேவி வச்சு சூப்பராக வந்து சுட சுட ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா ரிலாக்ஸாக டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டேன். இப்படி தான் நாங்கள் உட்காந்தாங்க சாப்பிடுவேன். அங்கே வந்து வீடியோ வந்து இங்கே வச்சு ஆங்கிள் எடுத்து ஷூட் பண்ணணுமேனு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஈஸியாக இருக்கும்னு டக்குன்னு வச்சு எடுத்துடுறது நின்றுக்கிட்டே, அப்புறம் உட்காந்து தான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தோசைலாம் சுட்டு கொடுத்துட்டேன். எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாங்க. அப்புறம் கையோட வந்து பாத்திரம்லாம் கழுவி போட்டால் அது முடிஞ்சிடும் இல்லையா, அதான் கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல இதே மாதிரி நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பாய், see you, bye.